பீகார் தேர்தல் களத்தில் சிராக் பாஸ்வான் என்டிஏ கூட்டணியில் புதிய திருப்புமா? இது மோடிக்கு சவாலா? பீகார் தேர்தலில் தொகுதி பங்கீடு கொடுத்தாங்களா இல்லையா? இல்ல சிராக் பாஸ்வான் இடஒதுக்கீடை பத்தி முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாரு. என்ன பேசினாரு, எப்ப பேசினாரு? மகாத்பந்தன் கட்சி வேற தாக்கி பேசியிருக்கிறாரு. மறைமுகமா என்டிஏவும் தாக்கி பேசியிருக்கிறாரு. இது சார்ந்த முழு விவரத்தை நாம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னாத். அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். பீகார்ல இன்னும் சில மாதங்கள சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த பீகாரோடைய அரசியல்ல ஒரு திருப்பு முனையாக, ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக சிராக் பாஸ்வான் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நானும் போட்டியிட போறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவரு அதிகாரப்பூர்வமா அங்க நடக்கக்கூடிய பேரணியில அறிவிச்சிருக்கிறாரு. இந்த பேரணி எங்க நடந்ததுன்னா, சரண் மாவட்டத்தில் நடந்த பேரணியில தான் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக வெளியாகி இருக்கிறது. இப்படி இவர் அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாரு இல்லையா, இது என்டிஏ கூட்டணியில ஏதேனும் திருப்பு முனையை ஏற்படுத்துமா? அங்க இந்தியா கூட்டணி அப்படிங்கிற பெயர்ல மகாத்பந்தன் இருக்கிறது. அங்க இத அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க? இது மட்டும் இல்லாம என்டிஏ கூட்டணியை மறைமுகமான விமர்சனங்களும் வைத்திருக்கிறார். நேரடியாக மகாத்பந்தனை விமர்சித்திருக்கிறார். சரி, சிராக் பாஸ்வான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு மத்திய அமைச்சர், பிரதமருடைய நேரடியாக கேபினெட் மினிஸ்டராக இருக்கிறாரு. லோக் ஜனசக்தி கட்சியுடைய தலைவராக இருக்கிறாரு. முன்னாடி இவருடைய அப்பா ராம்விலாஸ் பாஸ்வான் தலைவராக இருந்தாரு. தற்போதைய தலைவராக சிராக் பாஸ்வான் இருக்கிறாரு. சரண் மாவட்டத்தில் நடந்த அந்த பேரணியில ஒரு அதிரடியான அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அதுதான், நானும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிரடி அறிவிப்பு. இது சாதாரண அறிவிப்பு கிடையாது. ஏற்கனவே 2024 நடந்த மக்களவை தேர்தலில் பீகார் அஜிப்பூர் அப்படிங்கிற தொகுதியில கிட்டத்தட்ட 1,70,000 வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றியை ஹஜிப்பூர் தொகுதியில பெற்றிருக்கிறாரு. இப்ப நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறேன் அப்படிங்கிற அறிவிப்பை அதிகாரப்பூர்வமா அந்த பேரணியில அறிவிச்சிருக்கிறாரு. இப்ப அவங்களுடைய கட்சி தொண்டர்களை பார்த்து 243 தொகுதிகளிலும் நீங்க கடினமா உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். நான் தான் முதல்வர் வேட்பாளர், 243 தொகுதிகளிலும் என்னோட கட்சி போட்டியிட போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. இப்ப என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாஜக கூட்டணியிலும் என்டிஏ கூட்டணியில இருந்துதான் நான் இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார். 2020 பீகார் தேர்தலில் எல்ஜேபி கட்சி போட்டியிட்டுச்சு. அதுல 137 இடத்துல போட்டியிட்டாங்க. ஆனா மதிஹானிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் இவங்க ஜெயிச்சாங்க. இப்ப இந்த அறிவிப்பு அடுத்து பீகார் தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப அந்த பேரணி நடந்துச்சு இல்லையா சரண் மாவட்டத்துல, அந்த பேரணியில இடஒதுக்கீடை பத்தி பேசியிருக்கிறாரு. காங்கிரஸ் கடுமையா விமர்சனம் பண்ணி இருக்கிறார். அது என்னன்னு பார்க்கலாம். சரண் மாவட்டத்தில் நடந்த அந்த பேரணியில ஆர்ஜேடியும் காங்கிரஸ் பத்தி கடுமையான விமர்சனம் என்ன பண்ணி இருந்தாருன்னா, காங்கிரஸ் அரசியல் அமைப்பை மீறாங்க, சட்டவிரோதமான செயல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாஜக அங்க இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாமா, அதை அழிக்கிறதுக்கே காங்கிரஸ் தான் முற்படுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை கடுமையா பார்த்து விமர்சனம் பண்ணி இருக்கிறார். இதை நம்ம கேள்விக்கு உள்ளாக்கலாம். ஏன்னா சமூகத்தின் இருந்து சமூக பார்வையில பார்த்தோம்னா, இன்னொன்னு சொல்லியிருக்கிறார், காங்கிரஸ் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி அதுல ஒரு சில கோளாறுகள்லாம் செஞ்சாங்க. இந்த மாதிரியான கடுமையான விமர்சனங்கள்லாம் வைத்திருக்கிறார். இதெல்லாம் ஏற்கத்தக்கதா அப்படின்னு பார்த்தோம்னா, இது சமூக பார்வையிலிருந்து நம்ம பார்க்கலாம். இடஒதுக்கீட்டெல்லாம் காங்கிரஸ் அளிக்கிறதா பேசியிருக்கிறார் இல்லையா. இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் பீகார்ல இருக்கக்கூடிய அம்பேத்கர் மாணவர் விடுதிக்கு போனாங்க. அங்க ஏன் நீங்க தடுத்தீங்க, என்ன பயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புது. அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்களுக்கே தலித்துகள் சார்ந்தும் ஒடுக்கப்பட்டவங்களை சார்ந்து ஒரு கடிதத்தை எழுதியிருந்தாரு. அந்த கடிதத்துக்கு இது நாள் வரைக்கும் பதில் வந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வரல. என்ன, அம்பேத்கர் விடுதியில போதிய வசதிகள் இல்ல, சுகாதார வசதிகள் இல்ல, தகுந்த குடிநீர் வசதிகள் இல்ல, அந்த மாதிரியான நூலக வசதி இல்ல அங்க அப்படின்னு பீகார்ல இருக்கக்கூடிய தலித்களுக்கான ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான உரிமையை போராட்டத்துல ராகுல் காந்தி அவர்கள்
களத்துல இறங்கி வேலை செய்யறாரு. அவரை வந்து சிராக் பாஸ்வான் இப்படி விமர்சனம் செய்தது வந்து ஏற்கத்தக்கதல்ல. இதே மாதிரிதான் இன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவசர நிலையை வந்து காங்கிரஸ் பிரகடனம் படுத்தி சட்டவிரோத செயல்ல செய்யறது, அரசியலமைப்பு சட்டத்தையும் மீறுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கல்ல. இப்ப அவங்களுடைய அபிஷியல் பேஜ்லயே போட்டிருந்தாங்க, காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அவசர நிலை, அதாவது எமர்ஜென்சி பீரியட கொண்டு வருவாங்கன்னா அது கிட்டத்தட்ட 70% மக்கள் வந்து இல்லைன்னு தான் போட்டிருந்தாங்க. இப்ப மோடி அவர்களுடைய ஆட்சியில தான் அறிவிக்கப்படாத அவசர நிலையே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணமா இந்த கேரளாவில் நடந்த ஜானகி தி ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற ஒரு மூவியை சென்சார் போர்டு அதிகாரிகள், RSS போர்வை போற்றி இருக்கக்கூடிய சென்சார் போர்டு அதிகாரிகள் அதை வந்து தடை செஞ்சாங்க. ஏன் தடை செஞ்சாங்க? ராமனுடைய மனைவி சீதையோடைய மறுபெயர் ஜானகி, அவங்களுக்கு எப்படி நீங்க இந்த பெயரை சூட்டலாம்? அந்த ஜானகி அப்படிங்கிறது ஒரு கதாபாத்திரம், அந்த படத்துல ஒரு கதாபாத்திரம். அவங்க வந்து சட்டவிரோத செயலை செய்யறாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி புனிதமான பெயரெல்லாம் போடலாம், புனிதமான பெயரை எப்படி சூட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான இந்த விமர்சனங்களை அந்த சென்சார் போர்டு அதிகாரிகளை வச்சு அந்த படத்துக்கு தடை வச்சாங்க. அப்ப இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? கருத்துரிமை வேணும், இந்த ஊடகத்துல கருத்துரிமை வேணும்னு சொல்லியிருக்கு. ஆனா இவங்க தான் அறிவிக்கப்படாத அவசர நிலையை இங்க இந்தியாவுல பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் யார் வேணா எந்த மதத்தை வேணா கடைபிடிக்கலாம், எந்த மதங்களுடைய பெயரும் சூட்டிக் கொள்ளலாம். ஆனால் அதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த RSS சேர்ந்த அதிகாரிகள் சொல்லலாம். அப்ப அதாவது சிராக் பாஸ்வான் சொல்லக்கூடியது என்னன்னா, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் இருக்கு, அவசர நிலை பிரகடனப்படுத்தினால இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே மீறுறாங்கன்னு இப்படி 2 விஷயத்த அந்த பேரணியில கடுமையான விமர்சனம் பண்ணி இருக்கிறார். இந்த விமர்சனம் எல்லாம் ஏற்கத்தக்க கூடியதா இல்ல அப்படிங்கிறது தான் நம்முடைய கண்ணோட்டம். சமூக பார்வையில பார்த்தா காங்கிரஸ் வந்து சரியான விஷயங்களை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இவங்க வந்து காங்கிரஸ் மட்டும் விமர்சனம் பண்ணல, என்டிஏ கூட்டணியும் விட்டு வைக்கல. என்டிஏ கூட்டணியும் விட்டு வைக்காம மறைமுகமா விமர்சனம் பண்ணி இருக்கிறார். ஏன்னா அடுத்து வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலுக்காக இப்ப எல்லாருமே பரப்புரையில ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்படி ஈடுபட்டு இருக்கும் பொழுதுதான் இப்ப என்டிஏ கூட்டணியை மறைமுகமா விமர்சனம் பண்ணி இருக்கிறார். என்னன்னா, இதுக்கு முன்னாடி பாட்னாவுடைய தொழிலதிபர், அது மட்டும் இல்லாம பிஜேபியோட ஒரு முக்கியமான ஒரு தலைவர் கோபால் கெம்கா, இவர் வந்து அவருடைய வீட்டுக்கு முன்னாடியே சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய மகனும் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை தான் என்டிஏ கூட்டணி வந்து கடுமையா மறைமுகமா விமர்சனம் பண்ணி இருக்கிறார். ஏன்னா பீகார்ல வந்து ஆளக்கூடிய ஆட்சியாக நிதிஷ்குமார் அவர்களுடைய ஆட்சி இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் பல நடந்துட்டு இருக்கிறதாகவும், இதுக்கு குற்றங்கள் பல நடக்குது, கொலைகள் பல நடக்குது, அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கை வந்து கேள்விக்குள்ளாக்கி நிதிஷ்குமார் அவர்கள் வந்து மறைமுகமா விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு. இந்த மறைமுக விமர்சனம் என்டிஏ கூட்டணியில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? அந்த மறைமுக விமர்சனம் என்டிஏ கூட்டணியில ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பீகார் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? மக்கள் வந்து சுதந்திரமா எந்த பயமும் இல்லாம திரியக்கூடிய ஒரு மாநிலமா இருந்துச்சு. இப்ப கொலைகளும் குற்றங்களும் பல நடக்குதே. இதுக்கெல்லாம் யார் காரணம்? சட்ட ஒழுங்கு வந்து சீர்குலைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மறைமுக விமர்சனத்தை என்டிஏ கூட்டணிக்கு வச்சிருக்கிறாரு. நேரடியான விமர்சனத்தை காங்கிரஸ்க்கு வச்சிருக்கிறார். ஆக சிராக் பாஸ்வான் என்ன ஒரு ஐடியாலஜியில போறாரு? அவருடைய பிளான் என்னன்னா, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 243 தொகுதிகளிலும் அவர் போட்டியிடணும், அவரு என்டிஏ கூட்டணிக்குள்ள இருந்து கொண்டே அவர் ஜெயிக்கணும், அவர் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற ஐடியாலஜியில சிராக் பாஸ்வான் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரிய வருது. சரி, இப்படி சிராக் பாஸ்வான் இவ்வளவு பெரிய கட்சியா உருவெடுத்ததுக்கு என்ன காரணம்? அவருடைய வெற்றியோட பின்னணி ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிராக் பாஸ்வான் இந்த அரசியல் நகர்வுக்கு பின்னாடி 2024 நடந்த இந்த மக்களவை தேர்தல் தான் காரணம்னு சொல்லலாம். அந்த தேர்தலில் தான் கிட்டத்தட்ட பீகார் தேர்தலில் நடந்த ஆர்ஜேடியை தோக்கடிச்சுட்டு அங்க 1,70,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுட்டாரு. அப்படி வெற்றி பெற்றதுனால அவருடைய தந்தையான ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்ற மாதிரி இவங்க ஹஜிபூர் தொகுதியில வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. இதுதான் அவருடைய அரசியலுடைய பின்னணி. இப்ப
அவரு மத்திய அமைச்சராகவும் இருக்கிறாரு, எம்பியாவும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பிரதமருடைய நேரடி கேபினெட் மினிஸ்டராவும் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற வகையில ஏன் சட்டமன்ற தேர்தல்ல அவர் போட்டியிடணும்னு நினைக்கணும்? அது இப்ப கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. அடுத்து பீகாருடைய தேர்தல் களத்தையே மாற்றுற மாதிரி இல்ல என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே பல விஷயங்களை திருப்புற மாதிரி இருக்கக்கூடியது இவருடைய இந்த அதிரடி அறிவிப்பு. இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள நிதிஷ்குமார், ஜேடியோடைய கட்சி தலைவர் நிதிஷ்குமார் அவர்களும் ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க. பீகார் தேர்தல் வேற அடுத்து நெருங்கிட்டே வருது. சில மாதங்களை நடைபெற போகுது. ஆனா தொகுதி பங்கீடு கொடுத்தாங்கன்னா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே இன்னும் சரிவர கொடுக்கலன்னு சொல்ல போறாங்க. மகாத்பந்தனுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் இன்னும் தொகுதி பங்கீடே சரிவர செய்யப்படலன்னு சொல்லுது. ஆனா இந்த அதிரடி அறிவிப்பு தொகுதி பங்கீடையும் சிக்கலாக்கலாம். சிராக் பாஸ்வான் இப்ப அறிவித்திருக்கக்கூடிய இந்த அதிரடியான அறிவிப்புல தொகுதி பங்கீடிலும் சிக்கலாகலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது. அது மட்டும் இல்லாம தலித்துகளை பத்தி இவர் இப்படி பேசி இருக்கிறாரு இல்லையா, அது தலித்துகளுடைய ஓட்டுகளை வாங்குறதுக்காக தான் அப்படி பேசி இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில பலராலும் சொல்லப்படுது. தலித்துகளுக்கும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு நல்லது செய்யக்கூடியவர்களா இருந்தா இன்னுமே அங்க இருக்கக்கூடிய அரசு துறைகள்ல எத்தனை பேரு தலித்துகளும் ஒடுக்கப்பட்ட சமுதாயமும் அரசு துறையில இருக்கிறாங்க அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கு. ஆக பீகார் தேர்தல் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் இப்படியான பரப்புரைகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மக்களுக்கு தெள்ள தெளிவா தெரிய வரும். உண்மையாலுமே அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இப்ப சட்டமன்ற தேர்தலுக்காகத்தான் வெறுமனே வெற்று பேச்சா இல்ல வாய் பேச்சா இல்ல நிஜமான செய்வாங்களா அப்படிங்கிறது கேள்வி. ஆனா காங்கிரஸ் தலைவர், மக்களுடைய பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ராகுல் காந்தி, அவர் களமிறங்கி அம்பேத்கர் விடுதிக்கும் போறாரு. அங்க என்னென்ன பார்த்தாரு, கடிதமும் எழுதினாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய பீகார் போலீசாரால தடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா தலித்த ஓட்டுக்கு எல்லாமே காங்கிரஸ் போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. அதுக்காகத்தான் இவங்க இப்படி அந்த மடைமாற்றம் செய்வதற்காக இந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பீகாருடைய தேர்தல் ரிசல்ட் வரும்போது நிச்சயமா அங்க பிஜேபியும் ஆள முடியாது, அங்க இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியும் ஆள முடியாது. காங்கிரஸுக்கு தான் வெற்றி அப்படின்னு நம்மளால நம்ப முடியுது. ஆனா தேர்தலில் மறுபடியும் இங்க மோசடி ஏதேனும் செஞ்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்குதான் இப்ப இவிஎம் ஒண்ணு பேன் பண்ணணும், இல்லையா மறுபடியும் இந்த வாக்கு சீட்டு முறையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுதான் பெரும்பாலும் மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுமா? அதுவும் கேள்விக்குறியாதான் இருக்கு. எனவே இப்ப சிராக் பாஸ்வான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு பீகார் தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போது, என்டிஏ கூட்டணிக்குள்ள ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா, இதை மகாத்பந்தன் எப்படி சமாளிக்க போறாங்க, இப்ப சிராக் பாஸ்வானுடைய நடவடிக்கையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க, பீகார் தேர்தலில் இது என்ன அரசியல் மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை தெரிவிச்சிருங்க. பிடித்திருந்தா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான முக்கிய அரசியல் செய்திகள் உங்க வீட்டுக்கே உடனுக்குடன் வந்தடைய நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.